கீழே எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பரமத்தாப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலும் கூட சுவாமி, நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வர நீர் உதவி செய்தீர், அதற்காக நன்றி. பல இடங்களில் இருந்தாலும் இந்த ஜூம் டெக்னாலஜி மூலமா நாங்கள் கனெக்ட் பண்றதுக்கு உதவி செய்கிறீர், அதற்காக எம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதை தொடர்ந்து எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம 1 hour கனெக்டிவிட்டி இருக்க கிருபத்தாங்க. வர இருக்கிற மக்களை சீக்கிரம் அழைத்து வாங்க. ஆண்டவரே, இந்த நேரத்துல நாங்க படிக்கிற காரியங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க நீர் உதவி செய்யுங்க. ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம இப்ப எந்த அதிகாரம்? எந்த அதிகாரம் தெரியவில்லையா? 13. 12வது அதிகாரம் முடிச்சிட்டாங்க ஆண்டி. 13. ஆமா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. விஜயா, நல்லா இருக்கீங்களா? விஜயா, சரி, அப்புறம் பார்ப்போம். அவங்க வந்துட்டாங்க, காணும். சரி, 13ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம கடந்து செல்வோம். இப்போ யோபு கடைசியா யோபு கிட்ட பேசினது சோப்பார் சொல்லிட்டு சொல்லக்கூடிய அவனுடைய 3வது நண்பன். ரொம்ப கடினமா பேசினாரு. அதுக்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் அவர் அதுக்காக பதில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்பவும் நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா, அவர் அவருக்கு அந்த சோப்பாருக்கு தான் முதல்ல பேசுறாரு, அப்புறம் தனியா பேசுவார். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்காக மொத்தமா அவர் பேசுறாரு பாருங்க. இதோ இவைகள் எல்லாவற்றையும் என் கண் கண்டு என் காது கேட்டு அறிந்திருக்கிறேன். நீங்க சொல்ற காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாமே கண் கண்டு என் காது கேட்டு அறிந்திருக்கிறது. எதுவும் நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புதுசு கிடையாது, எல்லாமே நான் அறிந்திருக்கிறேன். நான் ஒன்றும் உங்களை விட ரொம்ப தாழ்ந்தவன் அல்ல, அதாவது அறிவில்லாதவன் அல்ல, எல்லாமே எனக்கும் தெரியும். நான் இப்போ சர்வ வல்லவரோட பேசி எனக்கு வழக்காட சொல்லி நான் கேட்க போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உதவி செய்யல, அதனால நான் ஆண்டவர்கிட்ட கேட்க போறேன். அவர் ஆண்டவரை சொல்லும் போதே எப்பவுமே எப்படி சொல்றாரு? சர்வ வல்லவர்ன்னு தான் சொல்றாரு. அந்த புத்தகத்திலேயே யோபு கடவுளை அவர் எப்படி அறிந்திருக்கிறாருன்னா சர்வ வல்லவர், அப்படிதான் அவருக்கு அறிந்திருக்கிறார். இப்போ காலகட்டத்தை பார்க்கும்போது யோபு ஒருவேளை நோவாக்கு ஆபிரகாமுக்கெல்லாம் முன்னால இருந்தவர். ஆபிரகாமுக்கு தான் அவர் நான் சர்வ வல்லவர், மோசேக்கு நான் சர்வ வல்லவர் என்று அவர் வெளிப்படுத்தினார். ஆனா இங்க யோபு அதற்கெல்லாம் முந்தின கட்டத்துல வாழ்ந்தவர் என்று சொல்லுகிறோம். பைபிள்ல ஒருவேளை புஸ்தகம் பின்னால இருக்கலாம், ஆனா அவர் வாழ்ந்த காலகட்டம் அதுக்கெல்லாம் முன்பாக இருந்திருக்கும். ஆனா அப்பவே அவர் கடவுளை எப்படி சொல்றாருன்னா சர்வ வல்லவர் என்று சொல்றார். அன்னைக்கு இருந்தவங்களுக்கெல்லாம் வெளிப்பாடுகள் ரொம்ப தெளிவா இருந்தது. அநேக வருங்காலத்திற்கான காரியங்களை அவங்க அறிந்திருந்தாங்க. இன்னைக்கு வெளிப்பாடுகள், இன்னைக்கு காரியங்கள்லாம் சொல்றது ரொம்ப இப்போ அடுத்தது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ரொம்ப அநேக வருஷங்கள், 100 வருஷங்கள், 700 வருஷங்கள் எல்லாம் கடந்து நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வெளிப்பாடுகள் அவர்களுக்கெல்லாம் கிடைத்தது. அப்படி அவர் கடவுளை அறிந்து கொண்ட விதயம் என்னவென்றால், அவர் சர்வ வல்லவர்னு. அதனால அவர் சொல்றார், நான் சர்வ வல்லவரோடு பேசினால் நல்லது, தேவனோட நியாயத்திற்காக வழக்காட விரும்புவேன். நீங்கள்லாம் யாருன்னா பொய்யை பிணைக்கிறவங்க, காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். நீங்க சொல்ற மருந்தெல்லாம் எந்த பலனும் இல்லை. இப்போ ஆறுதலா சொல்றீங்க, ஆனா அது எனக்கு ஆறுதலே தரல, என்னை இன்னும் இன்னும் வேதனைப்படுத்துது அப்படின்றதுதான் அவர் சொல்றாரு. அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாவே அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. 5ஆம் வசனத்துல, நீங்க பேசாமல் இருந்தாலே நலமா இருக்கும். நீங்க பேசி என்னை ரொம்ப தொந்தரவு பண்றீங்க. நீங்க பேசாம இருந்தா அது உங்களுக்கு ஞானமா இருக்கும்.
நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு. நம்ம அமைதியா இருந்தோம்னா நாம வந்து நம்முடைய அறிவீனத்தை வெளியே காட்ட மாட்டோம். நமக்கு ஒரு கனம் கிடைக்கும். நம்முடைய அமைதியினால கனம் கிடைக்கும். இவங்க ஒண்ணுமே பேசாம இருக்கிறாங்க. நிறைய சமயத்துல பாத்தீங்கன்னா சில பேர்லாம் எல்லாரும் என்னமோலாம் பேசுவாங்க. அவங்க அமைதியாவே இருப்பாங்க. அவங்க வந்து அப்போ எல்லாரும் எப்படி நினைச்சுக்குவாங்கன்னா, சிலர் வந்து உண்மையான சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கும். அதனால அமைதியா இருக்கலாம். ஆனா சுத்தி இருக்கிறவங்கலாம் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, அவங்க ரொம்ப அழுத்தமா அமைதியா இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பைபிள்லயே போட்டிருக்கு. நம்ம அமைதியா இருக்கும்போது, அநேகர் வந்து நமக்கு அ நம்மை மதிப்பார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பேசி நம்மளுடைய அறியாமையை வெளிப்படுத்தாம இருக்கலாம். மதிகேட வெளிப்படுத்தாம இருக்கலாம்னு சொல்லி நீதிமொழிகள்ல இருக்கும். இங்க அவன் அப்படிதான் சொல்றான். யோபு சொல்றாரு அந்த ஃப்ரெண்ட்ஸ பார்த்து, நீங்க பேசாம இருந்தாலே நலமா இருக்கும். அது உங்களுக்கு ஞானமா இருக்கும். இப்போ உங்களுக்கு அது வந்து ஒரு புத்திசாலித்தனம் போல இருக்கும். நீங்க என் நியாயத்தை கேட்டு என் உதடுகள் சொல்லும் விசேஷங்களை கவனியுங்கள். முதல்ல நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கவனிங்க. நீங்களே பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறத அவர் அங்க சொல்றத பார்க்கணும். சோ சோபார் சொன்னதுக்காக தான் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா முதல்ல அவர் சொல்றாரு, நான் கடவுளோட பேசி நான் கடவுளோட முதல்ல நான் என் காரியத்தை செட்ரைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க யாருமே சொல்றது எதுவும் எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்றத அவர் சொல்றாரு. இதுல நாம ஒண்ணு அறிந்து கொள்கிறோம். யோபுவுக்கு இப்படி பிரச்சனை பண்ணது அவன் ஃப்ரெண்ட்ஸு. அவர் வந்து உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈக்குவலா ஏதாவது அவங்களுக்கு அவங்க சொன்ன அவங்களுக்கு கொடுத்த வேதனை மாதிரி யோபு திரும்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் வேதனை கொடுக்கல. அதுக்கு பதிலா அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுளோட நான் பேசுவேங்கிறார். எதையுமே யோபு கடவுளோடு எடுத்துக்கொள்கிறார். கடவுளிடத்தான் பேசுறாரு. கடவுளிடத்துலதான் நீதி கேட்கிறாரு. கடவுளிடத்துலதான் நியாயம் பேசுறாரு. ஃப்ரெண்ட்ஸோட அவர் எதுவுமே பேசுறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் யாராவது வாசிங்க. ரோமர் 12:17. யார்ட்டையுமே பைபிள் இல்லையா? தீமைக்கும் தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், அதுதான் யோபுடைய ஸ்டாண்ட். அவங்க நமக்கு எல்லாம் பேசி எப்படியோ வேதனையெல்லாம் படுத்துனாங்க. உடனே நமக்கு எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கும் நம்ம திரும்ப ஏதாவது பேசி அவங்கள கஷ்டப்படுத்தணும். தெரியாதா, நீ உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியாதா, உனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆச்சுலன்னு அப்படி ஏதாவது சொல்லணும். அப்படி சொல்லாம யோபு என்ன செய்யறாருன்னா, என் காரியத்தை நான் கடவுளோடு கேட்கிறேன்னு அவர் சொல்றாரு. இவங்கள்ட்ட எதுவுமே அவரு பேசல. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21-23 அதுதான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். பழி வாங்க கூடாது. என்ன சொல்லுது? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக ஏனெனில் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். மாதிரியை அவர் பின் வைத்து போனார். என்ன மாதிரி தெரியுமா? ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் அடிக்கப்பட்ட போதும் நிந்திக்கப்பட்ட போதும் வாய் திறவாத ஆட்டுக்குட்டிய போல போனார். தீமைக்கு தீமையா அவர் எதுவுமே செய்யல. நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை ஆண்டவர் வைத்து விட்டு போனார். அதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். நாம வசனம் சொல்லுது, நீங்க அதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாம ஏன் அப்படி இருக்கணும்? நாம ஏன் பேக்கு மாதிரி இருக்கணும்? நாம எதுக்கு இப்படி யாராவது சொன்னா நம்ம எதுக்காக வாயை மூடிட்டு இருக்கணும்? நம்ம நியாயத்தை கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாது. இதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம அப்படி இருந்தோம்னா இங்க நமக்கு ஒன்றும் நம்மளதான் எல்லாருமே கேலி பண்ணுவாங்க, பேக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா பரலோகத்தில் இதற்கான இந்த நாள்ல அங்க ஒரு ரெக்கார்ட் ஆகும், ஒரு ரிவார்டு வரும். கிறிஸ்தவ பிள்ளைக, அன்றைய பிள்ளைக இப்படி நம்ம பழிக்கு பழி வாங்கக்கூடாது. யோபு அன்றைக்கே தன்னுடைய நண்பர்களிடத்துல அப்படி நடந்திருக்க. இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு வசனம் இருக்கு.
இப்ப நமக்கு இன்னைக்கு வசனம் இருக்கு, தீங்குக்கு தீங்கு செய்யாதிருங்கள்னு வேதத்துல வசனம் இருக்கு. அது மாதிரி பேதுரு சொல்றாரு, நீங்க இதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு முன்மாதிரியா ஆண்டவர் போயிருக்கிறாரு. இதையெல்லாம் எதுவுமே இல்லாத கட்டத்துல யோபு என்ன செஞ்சாருன்னா, தீமைக்கு தீமை செய்யாம கடவுளோடு கூட அவர் நியாயத்தை கேட்கிறவராய் அவர் இருந்ததாரு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது இந்த நமக்கு கொடுக்கிற ஒரு லெசன். நாம யோபுனுடைய இந்த காரியத்துல இருந்து, இந்த 6 வசனங்கள்ல இருந்து கற்றுக்கொள்கிற முதல் காரியம், தீமைக்கு தீமை செய்யாம நம்முடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் இடத்துல சொல்லிட்டு நாம அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இவங்க நண்பர்கள் எல்லாம் பேசுனது எப்படின்னா, கடவுளுக்காக பேசின மாதிரி, கடவுள் சைடுல இருந்துட்டு கடவுளுக்காக பேசினாருன்ற மாதிரிதான் நண்பர்கள் பேசினாங்க. நீ இப்ப அவர் உன்னை தண்டிப்பாரா, நீ இந்த மாதிரி பாவம் செஞ்சிருப்ப, அதனாலதான் நீதிமான்லாம் தண்டிக்க மாட்டாரு அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்லும் போது ஏதோ கடவுளுக்காக அவங்க பேசுற மாதிரி இருக்கு. வசனம் பாருங்க, தேவனுக்காக நியாயக்கேடாய் பேசி அவருக்காக வஞ்சகமாய் வசனிக்க வேண்டுமோ, அவருக்கு முகதாட்சியம் பண்ணுவீர்களோ, தேவனுக்காக வழக்காடுவீர்களோ, அவர் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் அது உங்களுக்கு நலமாயிருக்குமா? ஏன்னா மனுஷனுடைய இருதயத்தின் தோற்றமும் அவன் நினைவுகளும் அது தோற்றம் எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் நம்மை ஆராய்ந்து பார்த்தால் அது எப்படி இருக்கும், நலமா இருக்குமோ? இது அறிந்த சங்கீதக்காரர் சங்கீதம் 139 அந்த கடைசி வசனம்னு நினைக்கிறேன், 29ஆம் வசனம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் அப்படின்னு நாங்க பாக்குறோம். அப்போ நம்ம ஆராய்ந்து கர்த்தர் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ அது இவர் யோபு அதனாலதான் அந்த நாலேஜ்ல தான் கேட்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்களை ஆராய்ஞ்சு பார்த்தா நலமா இருக்குமா? நீங்க பரியாசம் பண்ற மாதிரி, மனுஷனை பரியாசம் மாதிரி நீங்க கடவுளை பரியாசம் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறத அவர் ஞாபகப்படுத்தி, கர்த்தர் உங்களை எவ்விதத்திலும் கண்டிப்பார், நீங்க பண்றதுக்கு கர்த்தர் உங்களை கண்டிப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்க மேட்டிமை, உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய அடையாளங்கள்னு சொன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ், பிரஸ்டீஜ், நீங்க உங்களுக்குன்னு ஐடென்டிட்டி வச்சிருக்கீங்க இல்லையா? ஒரு சிலர் என்னன்னு வச்சிருப்பாங்க, டாக்டர்னு வச்சிருப்பாங்க, அவங்க படிப்பு, அவங்க வேலை. ஒரு சிலருக்கு அவங்க பணம், பெரிய பணக்காரர், செல்வந்தர், தனவான், அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கும். அந்த மாதிரி அந்த அடையாளங்கள், அதோடு கூட மேட்டிமைகள், இதெல்லாம் எதற்கு சமானம்னு சொல்றாரு? சேத்து குவியல்களுக்கு சமானம் அப்படின்னு இன்னொரு மனுஷர், யோபுதான், கடவுள் சொல்லல, யோபு சொல்றாரு. அப்போ இங்க நம்ம பாக்குறோம், நீங்க கடவுளுக்காக பேசுறேன்னு நினைச்சிட்டு உங்க பாவத்தை நீங்க அதிகமா ஏத்துக்கொள்றீங்க. ஆனா கடவுள் முன்னால நீங்க எல்லாம் வெறும் அற்பமும் சேற்று குவியலும் சாம்பலுக்கும் ஒத்தது அப்படின்னு யோபு அவங்கள்ட்ட தெளிவா சொல்றாரு. இப்ப அவர் 13ஆம் வசனத்துல இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க மௌனமா இருங்க, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு வருகிறது வரட்டும், ஏன்னா என்னையும் தண்டிக்கிறவர் கர்த்தரா இருக்கிறதுனால எனக்கு வர்றது வரட்டும். ஏன் பற்களால என் சதையை பிடுங்கி என் பிராணனை என் கையால வைக்கிறதுக்கு நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். சொல்ற வசனம் பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 3 தானியேலுடைய நண்பர்களை எண்ணெய் சூளையில் போடும்போது அவர்கள் சொன்ன காரியம் என்ன? எங்கள் கர்த்தர் எங்களை விடுவிப்பார், அவர் விடுவியாமல் போனாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், நீ சொல்ற இத நாங்க வணங்க மாட்டோம். அவர் எங்களை விடுவிப்பார், ஆனா விடுவியாமல் போனாலும் நாங்க அங்க இருப்போம். அப்ப எங்களை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல அவருக்கு தான் நான் உண்மையா இருப்பேன். இங்க என்ன சொல்றாரு? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன்.
அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரார். இவர் எவ்வளவு கிளியரா இருக்காரு பாருங்க. அவங்க சரியானதை பேசுறேன்னு சொல்லி தப்பா தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவரு தன்னுடைய விசுவாசத்தை பொறுத்து ஆண்டவருக்கு அவருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல அவர் வெரி கிளியர். அதனால அவர் எந்த விதமான குழப்பமும் இல்லாம அவர் என்னை கொன்றாலும் நான் அவருக்கு உண்மையா இருப்பேன், அவரை நான் நம்புவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருக்கு முதல்ல ஏற்பட்ட பிரச்சனையானாலும் சரி, இப்ப தொடர்ந்து இவங்க நச்சிட்டு இவங்க உண்டாக்குகிற அந்த வேதனையினாலும் சரி, அப்போ பிசிக்கல் எலிமெண்ட், இப்ப இவங்க கொடுக்குற எலிமெண்ட் மென்டல் அண்ட் ஹார்ட் இமோஷனல் எலிமெண்ட் தொணப்புன்னு தொணப்புறாங்க. ஆனாலும் I will trust him. அந்த yet தான் important. I will trust him. Even if I am laid down, yet I will trust him. நான் கொன்று போட்டாலும் நான் அவரை நம்புவேன். இதுல 3 முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒண்ணு, though he slay me. இது என்ன நடக்கல, நடக்க போகுது, ஒரு சப்போசிஷன். சப்போஸ் எனக்கு கொண்டு போட்டாங்கன்னா, அந்த சப்போஸ்ங்கிறது ஒரு டெரிபிள் சப்போசிஷன், கொண்டு போடுற ஒரு சப்போஸ் என்ன கைது பண்ணாங்கன்னா, சப்போஸ் எனக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா, இப்படி சொல்றதோட ஏதோ பரவாயில்ல, சப்போஸ் எனக்கு கொண்டு போட்டாங்கன்னு சொல்றாரு. கடைசி லிமிட்டுக்கு போயிடுறாரு. டெரிபிள் சப்போசிஷன். இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, a noble resolution. என்ன சொல்றாரு? yet I will trust him. அப்போ என்ன நடந்தாலும் நான் கர்த்தர் நம்பிக்கையை விட மாட்டேன். மூணாவதா, a secret appropriateness. அந்த இடத்துக்கு அவர் பேசுறது ஒரு சரியான விதமா, அந்த மக்களை அவங்கள உரைய வைக்கிற மாதிரி அவர் பேசுறார். ஒரு ஒரு குறித்தத சரியானத அந்த இடத்துல அவர் பேசுறார். நமக்கு அந்த நம்பிக்கை, கர்த்தர் மேல நம்பிக்கையும் அந்த உறவும் சரியா இருந்தாதான் நம்மால என்ன செய்ய முடியும், அப்படி சரியா பேச முடியும். சரியான நேரத்துல சரியா பேசணும், ஏற்ற சமயத்துல சொல்லப்படுகிற வார்த்தைகள். அப்படி அது வெள்ளி தட்டுல வைத்த பொன் தட்டுல வைத்த வெள்ளிப்பழங்களை போல இருக்கும்னு சொல்லுவோம். அவள வெள்ளி தட்டுல வைத்த பொன் பழங்களை போல. எப்பவும் இது ரெண்டும் எனக்கு கன்ஃபியூஷன். அதனால அது ரெண்டுமே நல்ல கோல்டு, ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ். அது வெள்ளிப்பழமா இருந்தாலும் சரி, அது பொற்பழங்களா இருந்தாலும் சரி, அது கோல்டு பிளேட்டா இருந்தாலும் சரி, வெள்ளி பிளேட்டா இருந்தாலும் சரி. பட் அந்த அளவு ப்ரெஷியஸ் எதுன்னா சரியான நேரத்துல சரியாய் பேசு. ஸோ இந்த மூணு காரியத்தையும் இந்த வசனத்துல நாம பார்க்கணும். ஸோ பேதுரு, இந்த யோபு அந்த இடத்துல அவர் பேசுறது 3: a terrible supposition, a noble resolution, a secret appropriateness. அப்ராப்ரியேட்டா பேசணும். நிறைய சமயம் சில பேர் பேசுறதெல்லாம், நாம ஒரு காரியத்தை பேசிட்டே இருப்போம், அதுல இருந்து ஏதோ ஒரு குழப்பமா வேற ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்போம். அதே கான்டெக்ட்ல வேற குழப்பத்தை உண்டாக்கி. எனக்கு சரியா பேசுறது ரொம்ப அவசியம். இப்ப நம்ம கொன்று போடணும்னு அவசியம் இல்ல. நமக்கு சில அடிகள் ஆண்டவர் தருவார், சில தண்டனைகளை தருவார், சில கஷ்டங்களை அனுமதிப்பார், சில நஷ்டங்கள் நமக்கு வரும். இதெல்லாம் எதுக்கு வருது அப்படின்னு சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒரு பெரிய வேத அறிஞர், எனக்கு ரொம்ப பிடிச்ச அறிஞர், அவர் நிறைய காரியங்களை விளக்கியிருப்பாரு. இதையும் அப்படி விளக்கியிருக்காரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாம உண்மையாவே அவருடைய பிள்ளைகளா இருப்போமானால் அவர் நம்மை நிச்சயம் சிட்சிப்பார். நமக்கு இப்படி சில கஷ்டங்கள் வரும், சில பாடுகள் வரும். இதுக்கு அடுத்த அதிகாரத்துல முதல் வசனம் பாத்தீங்கன்னா, யோபு 14ஆம் அதிகாரம் முதல் வசனம், ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் மிகுந்தவனுமாய் இருக்கு. சஞ்சலம், பிரச்சனை. யாரு? ஸ்திரீயின் இடத்துல பிறந்த எல்லாருக்கும் இது ஒரு நியமமா இருக்குன்னு சொல்லி யோபு சொல்றார்.
யோபுடைய அனுபவத்துல அவர் சொல்றாரு. ஆனா நமக்கு இப்போ இந்த காலத்துல எபிரேயர் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல மத்தேயு லூக்கா இந்த சுவிசேஷங்கள்லயும் நம்ம பார்க்கிறோம். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ. அப்புறம் எபிரேயர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், எவர்களை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை அவர் சிட்சிக்கிறார். ஏன்னா பரலோகத்துக்கு நீ வரணும், இங்க உன்னை உருவாக்குனாதான் நீ அங்க வர முடியும். நீ இங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க கழிப்புகள் அங்கங்க வேண்டாத காரியங்கள்லாம் உனக்கு இருந்தா நீ எப்படி எனக்கு பரலோகத்துக்கு வர முடியும்? அப்ப இதெல்லாம் நான் சரி செய்யணும் இல்லையா? அதுக்கு நான் உனக்கு இந்த பாடுகளை இந்த கஷ்டங்களை உனக்கு நான் அனுமதிச்சிருக்கேன். இப்ப நமக்கு கஷ்டம் வந்தாலே நமக்கு என்ன அர்த்தம்னா நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்பது நமக்கு அர்த்தம். நமக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். நான் மற்றவங்களாட்டம் இல்லை, பாவி கிடையாது, நான் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கேன், நான் நல்லவன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு கஷ்டம் அப்படின்னு நிறைய கேள்விகள் நமக்குள்ள வரும். ஆனா ஃபர்ஸ்ட் பதில் எடுத்தோடனே நீ உண்மையா ஆண்டவரோட பிள்ளைன்னா உனக்கு கஷ்டம் வரணும், உனக்கு கஷ்டம் வரும், அதுதான் அடையாளமே அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. நான் சொல்லல, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்றாரு. ரெண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த சமயம்தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் பாடு வரும்போதுதான் உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கு, உன் விசுவாசம் அந்த நேரத்துலதான் உருவாகும். நம்முடைய விசுவாசம் உருவாகிறது நேரம் எதுன்னா இப்படி பிரச்சனை வர நேரம் தான். சில சமயம் அது இழப்பா இருக்கலாம், சில சமயம் சில தாமதங்களாகவும் இருக்கலாம். இப்ப சிலருக்கு ஜெபம் பண்ணாங்கன்னா உடனே அவங்களுக்கு பதில் வந்துடும், உடனே அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும், உடனே அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நாம அவருக்கு ரொம்ப பயந்து நல்லா அவங்களுக்காக வாழ்றவங்க, ஆனா நம்ம ஜெபிச்சா கூட நமக்கு நிறைய ஜெபங்களுக்கு பதிலே வர்றது. ஆக ஆபகு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2, 3, 3ஆம் வசனம் நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல 2ன்னு இருக்கும், தமிழ்ல 3ன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாருங்க அது என்னன்னு கொஞ்சம் வாசிங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2 அல்லது 3. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளை தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை. அந்த வசனம் தான் குறித்த. அதை கொஞ்சம் திரும்ப வாசிங்க பார்க்கலாம். குறித்த அதுல இருந்து வாசிங்க, நிதானமா. 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. போதும் பாருங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. நாம ஒரு சில வாக்குத்தத்தங்களை பிடிச்சுக்கிட்டு நம்ம கேட்கிறோம், ஜெபம் கேட்கிறோம், ஆனா இன்னும் நமக்கு நிறைவேறவே மாட்டேங்குது. பதில் என்ன அங்க பாக்குறோம், குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. சரியா? இப்ப நமக்கு இப்பவே வேணும், இன்னைக்கே வேணும், நான் கேட்ட உடனே வேணும், காலையில கேட்டேன்னா சாயந்தரம் எனக்கு பதில் வேணும். இது நம்முடைய ஜெபம். நாம நினைக்கிறோம், இப்பவே செய்யுங்க சுவாமி, உடனே செய்யுங்க சுவாமி, மாற்றம் கொண்டு வாங்க சுவாமி, இது நாம கேட்கறது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா குறித்த காலத்துக்கு, அப்ப அதுக்கு ஒரு காலத்தை அவர் குறிச்சு வச்சிருக்காரு. அதனாலதான் சாலமன் என்ன சொல்றாரு பிரசங்கியில, அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவர் செய்வார், எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு. அது அவர் கையில இருக்கு, அவர்கிட்ட தான் அந்த கேலண்டர் இருக்கு, அவர்கிட்ட தான் அந்த டைமிங் இருக்கு. நமக்கு இன்னொன்னு எல்லாத்துலயும் வாசிச்சிருக்கோம், he will never be late. அப்போ அந்த அப்ரோப்ரியேட் டைமுக்கு தான் அவர் செய்வார். நாம வேணா அவசரமா கேட்போம். அப்ப ஃபர்ஸ்ட் அவர் சொன்னார், குறித்த காலத்துக்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்தது முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அப்புறம் நமக்கு இது ஏன் இவ்வளவு டிலே ஆச்சு, அது நமக்கு கிடைக்கும் போதுதான் நமக்கு புரியும், அதோடைய நன்மை நமக்கு தெரியும்.
இதனாலதான் நமக்கு அப்ப கொடுக்கல, இப்ப கொடுக்கறாரு. முடிவிலே அது விளங்கும். அப்புறம் அது பொய் சொல்லாது. ஒரு நாளும் கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. கிளியரா சொல்லியாச்சு. அது பொய்யா இருக்காது. உனக்கு கிடைச்ச வாக்குத்தத்தம் பொய் கிடையாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிறைவேறும். அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அது நிச்சயமாய் வரும். இன்னும் என்ன வேணும் நமக்கு? பைபிள்ல வசனம் இவ்வளவு தெளிவா கொடுத்தாச்சு. அப்போ உரித்த காலம்னு ஒண்ணு இருக்கு, அது இன்னும் வரும். ஏன் டிலேன்னு முடிவுல விளங்கும். அது அவர் பொய் சொல்ல மாட்டாரு, அது நிச்சயமா வரும். தாமதிக்காலும் காத்திரு. சரியா? இதுதான் நமக்கு வேண்டிய முக்கியமான காரியம். சோ இந்த மாதிரி சமயங்க தான் எதை நமக்கு அந்த சமயத்துல உருவாக்குது? விசுவாசத்தை உருவாக்குது. இப்ப ஆபிரகாம், நமக்கு எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆபிரகாமுக்கு சொல்லி 25 வருஷம் கழிச்சுதான் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றார். ஆபிரகாமுக்கு சொல்லும் போது ஒரு அடையாளம் கிடையாது, ஒரு சோர்ஸும் கிடையாது. 25 வருஷம் கழிச்சு அது நிறைவேறதுக்கு அங்க வாய்ப்பே கிடையாது. சரீரம் செத்தே போயிடுச்சு. ஆனா அந்த சூழ்நிலையில தான் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். இதுதான். அப்போ அது வரைக்கும் அவருக்கு இருந்த விசுவாசம் தான். இந்த விசுவாசத்துல நம்ம கொஞ்சம் கொன்றும் போதுதான் சாரா கொஞ்சம் அவளுக்கு டவுட் வந்துச்சு, அதனால ஒரு பிரச்சனையை உருவாக்குனா. அந்த பிரச்சனையினால என்ன ஆச்சு? பெரிய ப்ராப்ளம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னொரு சந்ததியை உருவாக்கி அந்த சந்ததி நமக்கு மேல எழும்பி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா காரணம் அன்னைக்கு செய்த ஒருத்தம். இதுதான் நாம ஜாக்கிரதையா இருக்கும். நாம இப்படி அவசரப்பட்டு காரியங்களை செஞ்சிடக்கூடாது. அன்னைக்கு சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் வேற, அவங்களுக்கு சப்போர்ட்டிவா அவங்களுக்கு நம்புறதுக்கு வேற இல்லை. ஆனா நமக்கு இன்னைக்கு அத்தனை வார்த்தையை கொடுத்திருக்காரு, எவ்வளவோ செய்திகள் கொடுத்திருக்கிறாரு. இப்ப நாம இப்ப போய் இந்த மாதிரி அவசரமா தப்பு செஞ்சோம்னா நமக்கு பெரிய விளைவு உண்டாகும். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அதான் இதுதான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கிற நேரம், நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற நேரம். இது மாதிரி சூழ்நிலை தான் நம்முடைய விசுவாசத்தை வளர்த்துகிற நேரமும் கூட. சோ நாம ஒரு சாதாரண ஆட்கள் இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆகவே நமக்கு இந்த அளவுக்கு விசுவாசத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்போ இந்த மார்த்தா மரியாளை பாத்தீங்கன்னா கர்த்தர் இதே மாதிரி ஒரு பாடங்களா சொல்லி கொடுப்பார். அவன் லாசரு இறந்திருக்கான் இல்லையா, வேணும்னே தான் அவர் தாமதித்து வந்தார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் லாசருவை அவர் எழுப்ப போறாருன்னு. கர்த்தர் அவனுக்கு உதவி செய்து கட்டாயமா லாசரு மூலமா ஒரு பெரிய மகிமையை ஏற்படுத்துவாருன்னு அந்த யோவான் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனா அந்த மார்த்தாக்கிட்டையும் மரியாள்கிட்டையும் அவர் பேசும்போது, மார்த்தாளுக்கு பாத்தீங்கன்னா அவ கொஞ்சம் விசுவாசம் குன்றினவளா இருந்ததுனால, அதாவது அவள் மரியாள் அளவுக்கு வெளிப்பாடு கிடையாது. ஆகவே அவளுக்கு சில காரியங்களை நிறைய அவளோடு பேசுறாரு, விசுவாசத்தை பத்தி பேசுறாரு. நீ விசுவாசித்தினா உனக்கு இதெல்லாம் நலமா இருக்கும், நீ விசுவாசித்தினா நீ இதையெல்லாம் காண்பார். அதே மரியாள்கிட்ட அவர் பேசும்போது அவ்வளவு அதிகமா பேச மாட்டார். நீங்க அங்க நல்லா அந்த கான்வர்சேஷனை நல்லா மறுபடியும் வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெளிவா தெரியும். அப்போ கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் நடத்துறாரு. என்ன நடத்துற மாதிரி உங்களை நடத்த மாட்டாரு, உங்களை நடத்துற மாதிரி என்ன நடத்த மாட்டாரு. உங்கள்கிட்ட அவர் அவ்வளவு அன்பா பரிவா பேசுற மாதிரி என்கிட்ட பேச மாட்டாரு. என்கிட்ட அப்படியே ஆர்டர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். டிஃபரன்ஸ். ஏன்னா அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற விசுவாசம், நாம் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். சோ அவருடைய பிள்ளைகளை நாம இருக்கோம்னா பிரச்சனை வந்தாலும் எதுவா இருந்தாலும் அது நம்மை உருவாக்குவதற்கு, நம்மை இன்னும் புடமிடுவதற்கு, நம்மை இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு. அதனாலதான் யோபு சொல்றாரு, என்னை அவர் புடமிடுவார்,
புடமிட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். பாருங்க, அந்த புடமிடுகிற சீசன் அவ்வளவு வேதனை. ஆனா அவர் சொல்றாரு, அதுக்கு பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அவர் ஒண்ணும் அந்த புடமிடுறத பத்தி அவர் பேசவே இல்லை. என்னை ஏன் இவ்வளவு இது பண்றீங்க, அப்படி பண்றீங்க, நான் அவனை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்லாம் அவர் பேசல. நான் அதற்கு பின்பு பொன்னாக விளங்குவேன். நாம அப்படித்தான் இருக்கணும், உறுதியா இருக்கணும். நான் அவர் எதிர்பார்க்கிற அந்த அந்த மெச்சூரிட்டியில நான் இருப்பேன். அந்த அளவுக்கு விசுவாசம் எனக்குள்ள வளர்ந்திருக்கும் அப்படின்னு தான் நாம வளரணும். சரியா? அப்புறம் இன்னும் என்ன சொல்றாருன்னா, என் வசனத்தையும் நான் சொல்லி காண்பிக்கிறதையும் உங்கள் செவிகளால் கவனமாய் கேளுங்கள். இந்த நேரம் நீங்க பேசுனீங்கல்ல, இப்ப நான் பேசுறேன் அப்படின்ட்டு பேசுறாரு. இதோ என் நியாயங்களை அணி அணியாக வைத்தேன், என் நீதி விளங்கும் என்று அறிவேன். என்னோட வழக்காட வேண்டும் என்று இருக்கிறவன் யார்? நான் மௌனமாயிருந்தால் ஜீவித்து போவேனே. நான் இப்படி இப்படி உங்களோட நான் இப்படி பேசுறதுக்கு காரணம், நான் பேசாம இருந்தானா நான் அப்படியே போயிடுவேன். அதனால நான் உங்களோட பேசி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னுடைய காரியத்தை நான் டிஃபெண்ட் பண்றேன், நாட் இன் அரகன்ஸ் பட் இன் ரியாலிட்டி அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப 20, 21, 22, 23 கடவுளோட அவர் பேசுறாரு. இப்ப அவங்கள விட்டாரு, இப்ப கடவுளோட பேசுறாரு. கடவுளோட பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, 2 காரியத்தை நான் இடத்துல கேட்கிறேன். ஒண்ணு, நீர் என்னை இப்படி தண்டிச்சுக்கிட்டு இருக்கிறீர்கள்ல, இந்த தண்டனைய கொஞ்சம் நிறுத்துங்க. உங்களுடைய கையை என்னை விட்டு தூரப்படுத்தும். கை என் மேல் அமர்ந்தது. இது 2 விதமா இருக்கு. அவருடைய கை நம்ம மேல அமரும் போது நமக்கு ஆசீர்வாதம். அவர் கை நம்ம மேல அமரும் போது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. அவர் கை நம்ம மேல அமரும் போது நமக்கு அபிஷேகம். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அவர் கை நம்ம மேல் அமரும் போது நமக்கு என்ன? தண்டனை. நம்முடைய கர்த்தர் நீதியுமானவர், இன்னொரு பக்கம் என்ன? அன்பும் இரக்கமும் ஆனவர். சோ இரக்கமான கை நம்ம மேல அமரும் போது நமக்கு இதெல்லாம் நடக்கும். ஆனா நீதியான கை நம்ம மேல அமரும் போது தாங்க முடியாது. இப்பதான் அவர் அதான் சொல்றாரு, நீங்க எனக்கு இதை மாத்திரம் செய்யுங்க. என்னன்னா, உங்களுடைய கையை என்னை விட்டு தூரமா எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க என்ன ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உம்முடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாது இருப்பதாக. நீர் கூப்பிடும், நான் உத்தரவு கொடுப்பேன், அல்லது நான் பேசுவேன். நீர் எனக்கு மறுமொழி சொல்லும். என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். ஏன்னா இவ்வளவு வேகமா உடைய கை என் மேல இருக்கே, அப்ப நான் என்னதான் பாவம் செஞ்சிருக்கேன்னு சொல்லும். எனக்கு இது வரைக்கும் நான் செஞ்ச பாவம் எனக்கு தெரியல. நான் என்ன பாவம் செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. நமக்கு ஒருவேளை நாம செஞ்ச பாவங்கள்லாம் தெரியும். ஆனாலும் நாம இது பாவம்னே நினைச்சிருக்க மாட்டோம். ஆனா அதெல்லாம் கூட அவர் பாவம்னு சொல்லுவார். ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக நாம பாவம்னு நினைக்காத சில நினைவுகள், சில செயல்கள், சில பேச்சுகள் எல்லாமே அவர் முன்னால பாவமா இருக்கும். நம்ம மத்தேயு 2ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை வரும். என்னன்னா, நாம் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு நாம் கணக்கு கொடுக்கிறோம். கர்த்தர் நமக்கு தண்டிப்பாராம். அப்போ நம்ம எவ்வளவு வீணான வார்த்தைகள் பேசுறோம். எப்ப பேசினாலும் நம்ம நல்லா ஒரு கிருபையுள்ள வார்த்தைக்கு தான் பேசுறோமா? யோசிச்சு பாருங்க. அப்ப அவருடைய பிரசன்னத்துல நாம நிற்கும் போது நம்ம எவ்வளவு பாவத்துக்கு நாம மன்னிப்பு கேட்க வேண்டியதா இருக்கும். நமக்கு அது சாதாரணமா இருக்கும். காலையில எந்திரிச்சு நம்ம பாட்டுக்கு பேசுறோம், நம்ம சத்தமா கூப்பிடுவோம் யாரையாவது. அப்ப ஏதாவது சொல்லி கூப்பிடுவோம். நம்ம ஒருவேளை பேரை சொல்லி கூப்பிட மாட்டோம், ஒருவேளை வேற மாதிரி கூப்பிடுவோம். இல்ல, பழக்க வழக்கங்கள் சில சமயத்துல நம்மளுக்கு தெரியாது. இப்ப எங்க கூட ஒரு ஸ்டாஃப் இருந்தாங்க. அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாரும் நிக்கிறோம், பிள்ளைகளும் நிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் நிக்கிறாங்க. ஏறும்போது அவங்க மகன் கார்மல் கார்டன்ல படிச்சிருந்தான். அவனை பிடிச்சி பஸ்ல ஏத்தணும்.
அவன் பிள்ளைங்க தானே விளையாட்டுத்தனமா இருக்கும்ல, அது பாட்டுக்கு அவன் எங்கேயோ நிக்கிறான், பஸ் வந்துருச்சு எனக்கு தெரியல. உடனே ஏய் அப்படின்னு சொல்லி சனியனே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படி சொன்ன உடனே அங்க அப்படியே ஒரு அமைதி ஆயிடுச்சு. அங்க இருக்க அத்தனை பேர் அமைதியாயிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஸ்டாஃப் இல்ல. அந்த ஸ்டாஃப் இப்படி மகனை கூப்பிடுவாங்கன்னு அவங்க யாருமே எதிர்பார்க்கல. ஆனா அப்படி கூப்பிட்டாங்க. நம்ம இந்த மாதிரி ஒருவேளை அவங்கள நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கோம். நாம கூட நிறைய இப்படி எல்லாம் செய்வோம்ல, நிறைய தப்புகள் செய்வோம், நிறைய பேசுவோம். அப்படியே நம்ம கூப்பிடாட்டி வேற மாதிரி கூப்பிடுவோம், வேற எல்லாம் சொல்லுவோம், முட்டாளுன்னு சொல்லுவோம். அப்படியெல்லாம் நம்ம கோபம் வரும். கோபம் வரும்போது பிள்ளைங்களை படிக்க வைக்கும்போது சில சமயம் நம்ம நான்லாம் அதுக்கெல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். நிறைய உடனுக்கு உடனே எனக்கு அப்பவே எனக்கு தெரிஞ்சிடும். அப்பவே உட்காந்து அழுவேன். ஆனா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா நமக்கு பிசிக்கல் வீக்னஸ். காலேஜை முடிச்சுட்டு வந்து இங்க வந்து சமைக்கணும், அதோட கூட பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். அதுல ஒருத்தன் வந்து அவன் பாட்டுக்கு அவன் படிச்சு முடிச்சிருவான், இன்னொருத்தனுக்கு வேணும்னே என்னை இரிட்டேட் பண்ணுவான். அப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்படிதான் திட்டுவேன். திட்டு வாங்கிட்ட உடனே அழுவேன். உடனே எனக்கே தெரியும் தப்புன்னு தெரியும். இப்படி எல்லாம் நடக்கும். இது உண்மைதான். பிராக்டிக்கல் லைஃப் ஐம் டெல்லிங் யூ. பட் அது மூலமா தான் ஆண்டவர் நம்மோடு கூட நம்முடைய மெச்சூரிட்டியா வளர்த்துறார். விசுவாசத்தை, பொறுமைய, எல்லாவற்றையும் அவர் வளர்த்திட்டு வர்றார். நாம எல்லாம் யாரும் அப்படியே ஐடல்ஸா வந்துட முடியாது. த்ரூ த ப்ராசஸ் தான் வர முடியும். அது எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். அதான் நான் தான் சொல்றேன். அப்படி அந்த அவருடைய பிரசன்ஸ்க்கு வரும்போது நமக்கு நல்லா தெரியும் என்னெல்லாம் நமக்கு வந்து நாம நினைச்சிருப்போம் இது தப்பு இல்லைன்னு. ஆனா அது எல்லாமே தப்பு, போராட்டமா இருக்கும். சாமி நான் கண்ட்ரோல் பண்ணி நான் ஸ்ட்ரிக்டா இருக்கணுமா, இல்ல நான் சும்மா அன்பை காட்டி கொஞ்சிக்கிட்டே பேசணுமா? பிள்ளைகளை வளர்த்தும் போது இதெல்லாம் எனக்கு போராட்டமா இருந்தது. அப்படியெல்லாம் நான் ஜெபிப்பேன். அப்படி காரியங்கள் இருந்தது. சோ என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். இந்த ஒரு ஜெபம் வந்து நம்ம எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். நாம அடிக்கடி செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். ஏன்னா நமக்கு தெரியாது, நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நாம எல்லாம் சரியா செஞ்சிருக்கோம், நம்ம ஒண்ணும் தப்பு செய்யல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தெரியாமையே நம்ம நிறைய பாவங்கள் செய்வோம். அப்புறம் கடைசி நிமிஷத்துல நமக்கு இதெல்லாம் மன்னிப்பு கேட்காத பாவங்களா இருந்துச்சுன்னா அது சரியில்லை இல்லையா? அதனால நாம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இந்த ஜபத்தை பண்ணி 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 நம்ம சுத்திகரித்து கொள்வது நமக்கு அவசியமாய் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இதை செய்ய மாட்டோம். இப்போ என்னை செய்ய சொல்லுங்க, நான் செய்ய மாட்டேன். அப்ப எனக்கு தெரியல, அது தெரியாது மாத்திரம் இல்ல, இந்த மாதிரி தெரிஞ்சாலும் அது அந்த போராட்டம் நமக்குள்ள சரீர பலவீனம், சோ மெனி ரீசன்ஸ். அது மாதிரி இப்போ அதை நான் ஜஸ்டிஃபையே பண்ணல. இப்படிதான், அதனால சரிதான், அது தப்பு இல்லை அப்படின்னு நான் ஒரு நாளும் சொல்லலை. அதையும் மேற்கொள்ளலாம், கட்டாயம் மேற்கொள்ள முடியும். நம்ம ஆண்டவர் இடத்துல அதுக்காக நம்ம ஜெபிக்கணும், அதுக்காக உபவாசம் இருக்கணும். அப்போ நம்ம சுபாவங்கள் மாறும், கட்டாயமா மாறும். சோ நம்ம அந்த விதத்துல நம்ம வளரணும். சோ இதுல என்ன நம்ம பாக்குறோம்னா, கர்த்தருடைய கரம் அவர் மேல் இருந்தது. அதை வந்து இரண்டு விதமா பாக்குறாரு. ஒண்ணு, அவர் மேல இருந்து இந்த பிரச்சனைகளின் மத்தியில அவரை வழி நடத்தினதுன்றது ஒண்ணு, அதுதான் தாங்கிட்டு இருக்குங்கிறது இன்னொன்னு. இன்னொன்னு, இந்த இந்த வேதனையின் வழியை அந்த கரம் அனுமதித்தது அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா விளங்குது. அதனாலதான் அவன் என்ன சொல்றாரு, அந்த கையை நேரு எனக்கு தூரப்படுத்தும், withdraw your hand far away from me அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் அதுல அது உண்மையா அவர் அப்படி ஃபீல் பண்ணி சொல்றாரான்னு இல்ல, அந்த கோப கரத்தை எடுத்துருங்க அப்படின்னு அவர் அங்க சொல்றதாக நாம பார்க்கிறோம். சரி, சொன்னதேதான் இங்க நிறைய எழுதியிருக்கு. Asking God to show him his iniquities and sin. அதான் the wonderful prayer. Job made a wonderful prayer asking God to show him his iniquities and sins. அவருடைய பாவங்களையும் மீறுதல்களையும் எனக்கு காண்பீங்க,
அப்படின்னு அவரு அதான் சொல்றாரு. அதான் சங்கீதம் 139 23-24. அது என்ன சொல்லுதுன்னா, சர்ச் மீ ஓ காட் அண்ட் நோ மை ஹார்ட், ட்ரை மீ அண்ட் நோ மை anxieties and see if there is any wicked way in me and lead me in the way everlasting. ஸோ இது ஜெபம் நமக்கு மிக மிக அவசியம். ஒவ்வொரு நாளும் கூட நாம இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை சொல்லி இரவுல படுக்கிறதுக்கு முன்னால அவரிடத்துல நம்ம அறிக்கை செய்து நாம கேட்கலாம். ஆண்டவரே, என்னோட இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க, உண்மை வேதனைப்படுத்துற வழிகள் என்கிட்ட இருக்கா, என்னை அதுல இருந்து விலக்குங்க, எனக்கு உங்களுடைய நித்திய பாதையில என்ன வழி நடத்துங்க அப்படின்னு அவர் சொல்ற. அப்போ இப்ப அடுத்தது என்ன சொல்றாருன்னா, உமது முகத்தை மறைத்து எனக்கு உமக்கு பகைஞனாக எண்ணுவானேன். வசனம் வேதம் சொல்லுது, கர்த்தர் எப்ப அவர் முகத்தை மறைப்பாருன்னா, நம்ம இடத்துல பாவம் இருக்குது, நம்முடைய பாவம் தான் அவருக்கு நடுவ நிக்குது. அந்த பாவத்தை நம்ம அகற்றிட்டோம்னா கர்த்தருடைய முகம் நம்ம மேல் பிரகாசமா இருக்கும். அடுத்தது, காற்றடித்த சருகை நொறுக்குவீரோ, காய்ந்து போன துரும்பை பின்தொடருவீரோ. நான் இவ்வளவு மோசமா பாதிக்கப்பட்டிருக்கேன், எப்படி ஒரு சருகு மாதிரி ஆயிட்டேன். சருகுன்னா காஞ்ச இலை, அது எப்படி அடிக்கும்னா இங்கேயும் அங்கேயும் சர்றன்னு போயிட்டு இருக்கும், அதுக்கு ஒரு இதே இல்லாம. ஏன்னா ஒரு இடத்துல நிக்கிறக்கே முடியாத அளவுக்கு அது அவ்வளவு வீக் ஆயிடுச்சு, காஞ்சு போன துரும்பு. அப்போ இன்னும் என்னை தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னா, மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர், என் சிறுவயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர். என் பேர்ல நீங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதிக்கிட்டே இருக்கீங்க. என் சிறுவயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறேன். நான் சின்ன வயதுல அதுதான் அவர் இப்ப கேட்கிறாரு, என் மீறுதல்களை என் அக்கிரமங்களை எனக்கு சொல்லுங்க. எனக்கு ஞாபகத்துல இருந்தெல்லாம் நான் சொல்லி அறிக்கை பண்ணிட்டேன், பலி செலுத்திட்டேன். ஆனா இது என்னோட சிறு வயதுல இருந்திருக்கு, அதையெல்லாம் நீர் எனக்கு இப்படி பண்ணுவீங்களா? சங்கீதம் 25 பாக்குறேன், என் இளவயதின் அக்கிரமங்களை பாவங்களை நினையாதிரும்னு இருக்கும். அப்போ நம்ம சின்ன வயசுல நமக்கு ஞாபகமே இல்லாத சமயத்துல நம்ம செஞ்சிருக்கிறது எல்லாத்தையும் கூட அவர் யோசிச்சு கேட்கிறார், எனக்கு பலிக்க பண்ணுகிறீர், என் கால்களை தொழுவடித்து போட்டு என் வழிகளை எல்லாம் காவல் பண்ணுகிறீர். இப்போ இந்த இடத்துல இவர் பேசுறத பார்க்கும்போது கர்த்தர் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு தண்டிக்கிற மனுஷனாட்டம் அவர் பேசிட்டு இருக்கார், தண்டிக்கிற கடவுள் மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா உண்மையா கர்த்தர் ரொம்ப இரக்கமுள்ள தேவன், மனதுருகுகிற தேவன். நாம நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது, அல்லது நாம் நம்முடைய பாவங்களுக்காய் மனம் வருந்தும் போது, அது எந்த பாவமா இருந்தாலும் நமக்கு அவர் தண்டிக்க மாட்டாரு, மன்னிப்பார். அவரிடத்துல அப்படி திரளான மன்னிப்பு உண்டு. இதை நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும். யோபு அவருடைய புலம்பல்னால அவர் அப்படி பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த வசனங்கள்லாம் ஆக்சுவலா நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர், மிகவும் இரக்கமுள்ள தேவன். ஆனா அந்த இரக்கத்தை நாம என்ன செஞ்சிடக்கூடாது, டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆட்டம் நாம எடுத்துக்க கூடாது. நாம அதைத்தான் ஞாபகத்துல வைக்கணும். ஒவ்வொரு முறையும் நாம இப்படி கர்த்தரை நினைக்கும் போது அது பெரிய பாவம். கர்த்தரையே நம்ம அப்படி நினைக்கிறதே ஒரு பெரிய பாவம். அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அவன் என்ன நினைக்கிறான்னா, கர்த்தர் என்னோடு கூட இந்த மாதிரி அழுத்தமா இடைபடாம இருந்தாலே எனக்கு பிரச்சனை முடிஞ்சிரும்னு அவன் நினைக்கிறான். பட் தட் இஸ் நாட் கரெக்ட். அவன் சொல்றான் பாருங்க, இட்ஸ் a common figure that a leaf driven to and fro, strong gusts of wind maybe in the autumn, when the leaves hang but lightly upon the trees, send them falling in showers around us. இப்போ எங்க வீட்டுல பின்னால ஒரு தேக்கு மரம் இருக்கு, தினமும் வீட்டுல இவ்வளவு குப்பை சேர்ந்துடும். முன்னால வேற ஒரு மரம் இருக்குது, இது ரெண்டுமே தேக்கு மரம் நாங்க வச்சது, முன்னால இருக்கிற மரம் ரோட்ல இருக்கு, ஆனா வீடு முன்னால இவ்வளவு குப்பை சேர்ந்துடும், இலையா இருக்கும். ஏன்னா காத்தடிக்கும் போது அந்த இலைகள் அப்படி சருகுகளை போல விழுந்துரும். அப்படிப்பட்ட எண்ணெயை போட்டு இவ்வளவு தொந்தரவு பண்றீங்களே சுவாமி அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இன்னொன்னு அவர் என்ன சொல்றாருன்னா,
கடைசியா அவரு ஸ்பர்ஜன் சொல்றாரு, ஜோப் லைக்கன்ஸ் himself a helpless, hopeless, worthless, weak, despised, perishing thing. இனி இதுக்கு மேல வேற எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஹெல்ப்லெஸ் பர்சன், உதவி இல்லாத, நம்பிக்கையற்ற, தகுதியற்ற, பலவீனமான, ஒதுக்கப்பட்ட, அழிந்து போகிற ஒரு பர்சனா தன்னை அவர் அங்கே ஆண்டவர் முன்னால காண்பிக்கிறதாக நாம பார்ப்போம். இவ்வளவு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு காமிங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு, அதே சமயத்துல இன்னொன்னே அவர் சொல்றாரு, என்னுடைய இள வயதுல செய்த பாவங்கள், சிறு வயதுல செய்த பாவங்கள், ஒருவேளை அதையெல்லாம் எனக்கு காமிங்க அப்படின்னு அவர், அதுக்காக என்ன தண்டிக்கிறீங்களா, அதனால எனக்கு எந்த பிரச்சனையா அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரு ஒருவேளை அப்படி சொல்லலாம். ஆனா நாம என்ன செய்யலாம், நான் சொன்னேன், நாம அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி நமக்கு தோணுச்சுன்னா உடனே நம்ம என்ன செஞ்சிடணும், அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும். அதுதான் நம்முடைய முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்துல யோபுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு டாக்டர் அந்த வியாதிக்கு ஒரு கசப்பான மருந்து கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக வேண்டி அந்த கசப்பு மருந்து வேண்டான்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட நம்ம தப்பிச்சுக்க முடியுமா? டாக்டர்கிட்ட போயிட்டோம், டாக்டர் கசப்பு மருந்து கொடுக்குறாரு, வேண்டான்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்ம வியாதிக்கு அந்த மருந்து தான் இல்லையா? அப்படி நம்ம சொன்னோம்னா அவர் என்ன சொல்வாரு, நீங்க உங்களோட ஓன் ரிஸ்க்ல நீங்க போறீங்க, நான் என்கிட்ட வந்ததுக்கு நான் உங்களுக்கு கரெக்டான மெடிசனை தரேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதே மாதிரி ஒரு வக்கீல், ஒரு ஜட்ஜு ஒரு தண்டனை சொல்றாரு, ஒரு இத்தனை மாசம் சிறையில இருக்கணும்னு சொல்லி. ஆனா அந்த சிறையில இல்லாம தப்பிக்கிறதுக்கு நம்ம வழிகளை உண்டாக்குறோம். அல்லது இவருடைய குற்றங்களை எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, ரெக்கார்ட் ஆகியிருக்கிறது. இது எல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா, யோபு இப்படியெல்லாம் அவர் இமேஜின் பண்ணி, ஆண்டவரே ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, இவ்வளவு வேதனை எனக்கு எதுக்கு கொடுத்துருக்கீங்க, இதனாலதானா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. என்னுடைய இள வயதுல இருந்த பாவமா, இல்ல எனக்கு எதிரா நீங்க நிக்கிறீங்களா, ஒரு எனிமி மாதிரி ஏன் பாக்குறீங்க, ஏன் உங்க முகத்தை மறைச்சுக்கிறீங்க அப்படின்னு அவர் ரொம்ப புலம்பிட்டு இருக்கிறார். அதே சமயத்துல அவர் ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் அவர் என்ன எப்படி பாக்குறாருன்னா, என்னை ரொம்ப கவனிக்கிறீங்க, சிசிடிவி மாதிரி போட்டு என்னை என் பாதை எங்க போகுது, நான் என்ன செய்யறேன், இதையெல்லாம் என்னை நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அதையும் ஒரு பக்கம் சொல்றாரு. இப்போ அந்த காலத்துல ஒவ்வொரு மாடுகள், ஒட்டகங்கள், மாடுகள்லாம் சொந்தமா வச்சிருப்பாங்க இல்லையா? அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு விதமான அந்த லாடம் போட்டிருப்பாங்க. லாடம்னா தெரியுமா? அந்த காலில் ஒரு இரும்பு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த லாடத்தை அந்தந்த குடும்பத்துக்கு, அந்த ஓனருக்கு ஏத்த மாதிரி தான் அந்த லாடங்கள் வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் பெண்டன்ட் போடுறோம்ல, அது மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் லாடத்துல அதுல அட்ரஸ் இருக்குமா இருக்கும், இல்ல ஒரு சிம்பல் இருக்குமா இருக்கும், ஏதோ ஒண்ணு அடையாளம் இருக்கும். அப்ப அத மாதிரி என்ன பின்னாலேயே பாக்குறீங்க சாமி, என்னை நான் என் கால்கள் எங்க போகுது, நான் என்ன செய்யறேன் அப்படின்னு, யூ இன்ஸ்கிரைப் அ பிரிண்ட் ஆன் மை ஃபீட் அப்படின்னு போட்டிருக்கு. என் கால்கள்ல நீர் எனக்கு அடையாளம் பண்ணியிருக்கிறீரு, நான் எங்க போறேன்னு பாக்குறதுக்கு அந்த மாதிரி என்னை பின்பற்றி வருகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்படிப்பட்டவன், இப்படி நீர் என்னை பாக்குற நான் எப்படிப்பட்டவன்னா, அழுகி போகிற வஸ்து போலவும் பொட்டரித்த வஸ்திரம் போலவும் அழிந்து போகிறவன், எனக்கு ஏன் நீங்க இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? அவர் ஒரு போயட்டிக்கா அந்த இடத்துல அவர் சொல்றாரு, தன்னுடைய ஓன் நிலைமையை அவர் சொல்றாரு. ஒரு அழுகி போற காரியம், சாதாரணமா ஒரு இட்லி இல்லைன்னா சாம்பார் 2 நாள் வச்சா என்ன ஆகும், அழுகி போயிடும். ஒரு பழம் 2 நாள்ல அழுகி போயிடும்.
ஒரு பழைய வஸ்திரமா இருந்துச்சுன்னா அதுல பொட்டரிச்சு போயிடும். ஒண்ணு நிலையான ஒரு அப்படியே இட்டர்னல் இது கிடையாது. எனக்கே நீங்க இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என் காலடி எங்க போகுது, நான் என்ன பண்றேன், அவரு அடுத்த ஆஸ்பெக்ட்ல பேசிட்டு இருக்காரு. இதையே நாம எப்படி பேசுறோம்? ஆண்டவரே, என் மேல உங்களுடைய கண்கள் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய பிரச்சனையெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறீரு, இதன் மத்தியில இருக்கிறீரு, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி நாம பேசிட்டு இருக்கோம். ஆனா யோபுவுக்கு அந்த வேதனையின் மத்தியில அது எப்படி இருந்துச்சுன்னா, அவர் என்ன அப்படியே சிசிடிவி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு, என் பின்னாலேயே இருக்காரு, எனக்கு ஒரு எனிமி மாதிரி என்னை அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்காரு, எனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த மாதிரி திங்க் பண்ண வச்சது யாரு? இந்த நண்பர்கள். அவர் பாட்டுக்கு அமைதியா இருந்தாரு. எந்த பாவமும் செய்யாம தன் வாயினால ஒரு புலம்பலும் இல்லாம இருந்தவரை இப்படியெல்லாம் பேச வச்சது யாருன்னா இந்த நண்பர். ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றாங்க, நீ பாவம் செஞ்சிருக்க, அதனாலதான் உனக்கு கர்த்தர் தண்டனை கொடுத்திருக்காரு, நீ நீதிமானன்னு நீ நினைக்காத, இப்படியே பேசிட்டு இருந்ததுனால அவர் இந்த மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, நாம் அறிவோம், யோபு முத்தமனும் சன்மார்க்கனுமா இருந்தான். அப்ப அப்படி ஒரு நல்ல உண்மையுள்ள மனுஷனுக்கே இவ்வளவு பாடுகள்னா, நமக்கெல்லாம் வர பிரச்சனைக்கு நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. நம்மை பார்த்து மற்றவர்கள் இப்படி பேசுறதுக்காக நாம கவலைப்பட வேண்டியதும் அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப நமக்கு வசனம் இருக்கு. நம்ம அந்த வசனங்களை பிடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதிங்க, இந்த வசனத்தின்படி எனக்கு ஆறுதல் தாங்க, வசனத்தின்படி எனக்கு வழி தாங்கன்னு நம்ம என்ன செய்யலாம்? கேட்கலாம். சோ நம்ம அந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு, அதற்காக நன்றி சொல்வோம். அவருடைய வார்த்தைகளை அதிகமாய் வாசிப்போம், தியானிப்போம், அதன் மூலமாய் ஆறுதலை பெற்றுக்கொள்வோம். நமக்கு நேரிட பேதுருதான் சொல்லியிருப்பாரு பாருங்க, அதே 2ஆம் அதிகாரமோ இல்ல 4ஆம் அதிகாரமான்னு தெரியல, அதுல சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு ஏற்படுற காரியங்களை குறித்து நீங்க ஆச்சரியப்படாதீங்க, இது இப்படியெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு, இப்படிதான் நடக்கும். ஏன்னா அவரே அதையெல்லாம் அனுபவிச்சு போயிருக்காரு. அதனால வர பாடுகளை குறித்து நீங்க ஆச்சரியப்படாதீங்கன்னே போட்டிருப்பாரு. அதனால நமக்கு இப்படி எல்லாம் பேசுனாங்கன்னா, மற்றவங்க நம்மள ரொம்ப குறை சொன்னாங்கன்னா, நீ செஞ்ச பாவத்துக்கு தான் உனக்கு தண்டனை அப்படி இப்படின்னு பேசுனாங்கன்னா, அதனாலதான் உன் பிள்ளைகள்லாம் செத்து போயிட்டாங்க, அதுதான் யோபுவுக்கு ரொம்ப வருத்தம். இவனை சொன்னது கூட ரொம்ப இல்ல, உன் பிள்ளைகள்லாம் செத்து போனது உன்னோட பாவத்தினாலதான் சொன்னது அவனுக்கு ரொம்ப வேதனை உண்டாக்கியது. அதன் விளைவாதான் இப்படியெல்லாம் அவர் பேசினாரு. ஆனாலும் தேவன் நம்ம இடத்தில் எதிர்பார்ப்பது, இதையெல்லாம் அனுமதிக்கிறாருன்னா ஒரு விசுவாசத்துல நம்மை நல்ல உருவாக்க, அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த அதிகாரத்தை நிரூபிக்க. இதை நாம புரிந்து கொண்டு நாம நன்றியோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, என் தேவன் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், எனக்கு தீங்கு செய்ய மாட்டார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம இருப்போம். ஜெபிக்கலாம். நல்ல பரம தகப்பனே, அருமையான வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நாங்க வாஸ்து விதமாக யோபுவின் வாழ்க்கையில சுவாமி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறீர் சுவாமி. ஆம் தகப்பனே, ஒருபோதும் நீர் என்னை கொன்று போட்டாலும் நானும் பேரிலே நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்ன யோபுவை போல எங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங் விசுவாசத்தை தாரும். ஒருவேளை எங்களை நீர் ஆண்டவரே பல விதங்களில உருவாக்கி கொண்டிருக்கிறீர், பாடுகளை அனுபவித்து உருவாக்குகிறீர், தாமதங்களை, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காம தாமதங்கள் இருக்கிறதுக்கு ஆண்டவரே, சிச்சுவேஷன் ஒண்ணுமே மாற்றம் இல்லாமல் இருக்கிறதற்கு, எதிர்பார்த்த காரியம் கைகூடி வராமல் இருக்கிறதற்கு, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் கூட எங்களை நீர் நடத்துகிறீர் என்றால் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் இன்னும் நாங்க சரியாய் அதை வளர்த்த எங்களுக்கு உதவி செய்ய சுவாமி. நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். அப்ப அந்த விசுவாசங்கிறது எவ்வளவு கடினம் என்பதை நாங்க சும்மா லேசா அப்படியே பேச்சுவாக்குல இல்லாண்டவர்,
அதற்கான ஒரு ப்ராசஸ்க்குள்ள நாங்க போகணும். அநேக பாடுகளை சந்திக்கணும், அநேக தியாகங்களை செய்ய வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி நாங்க அறிந்திருக்கிறோம் சுவாமி. யோபுவின் வாழ்க்கையில அதை பார்க்கிறோம். ஆண்டவரே, அது போல நாங்களும் கூட எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியங்கள்ல, குடும்ப ஜீவியங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் இல்ல ஆண்டவரே, நாங்க முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். எப்பவும் ஜெபிக்கிறது போல எங்களுடைய அவிசுவாசம் எங்களை விட்டு நீங்கும்படியாய் செய்யும் சுவாமி. இன்னும் இன்னும் உமக்கு பிரியமாய் நாங்க வாழ, அதற்கு தடையா இருக்கிற எங்கள் மீறுதல்கள், எங்கள் பாவங்களை எங்களுக்கு காண்பியும் சுவாமி. நாங்க அறிக்கை செய்து இடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பாரும். வேதனை உண்டாக்கும் வழிகளை எங்களிடத்திலிருந்து நீர் அகற்றி போடும் சுவாமி. நீங்க உமக்கு பிரியமான வழியில நாங்க வாழ்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்க எல்லாரையும் உடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற சுகவீனங்கள், பலவீனங்கள் எல்லாம் நீர் அறிவீர். ஆண்டவரே, உடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை வசனத்தை அனுப்பி குணப்படுத்துகிற தேவன், எங்கள் பரிகாரியான கர்த்தர் சுவாமி. எங்களுடைய பலவீனங்களிலே எங்களோடு இருந்து குறிப்பாக விஜயாவுக்காக அதிகமாய் செபிக்கிறோம். அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றி போடும். நல்ல சுகத்தை பலத்தை தாரும். எஸ்தருக்காய் செபிக்கிறோம். எஸ்தருக்கு இந்த நாட்கள்ல ஆண்டவரே உடைய துணை போதுமானதா இருக்கவும், ஆண்டவரே பிள்ளை தன்னுடைய குழந்தைகளோடு சந்தோஷமாய் வாழவும், ஆண்டவரே பல காரியங்களை ஆண்டவரை முடிக்க வேண்டியதா இருக்கும் சுவாமி. அதற்கான பலனை நீர் கட்டளையிட்டு நீர் வேண்டிய ஞானத்தை தந்து உதவிகள் ஒத்தாசைகள் கிடைக்கும்படி செய்து பிள்ளைய காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அது போல பேபி பியூலாவுக்காக செபிக்கிறோம். அங்கு சென்று பிள்ளைக்கு ஆண்டவரே குழந்தைக்கு உதவியா இருக்கவும், சந்தோஷமாய் அங்க நாட்களை பேர பிள்ளையோடு அங்க கொஞ்சம் நாட்கள் கழிக்கவும் நீர் உதவி செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நல்ல சுகத்தோடு பலத்தோடு காத்துக்கொள்ளுங்க. ஷீலாவுக்காகவும் நாங்க செபிக்கிறோம். ஆண்டவரே, மகளுக்கும் நல்ல சுகத்தை பலத்தை கற்றிருக்கேன், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளோடு சந்தோஷமா இந்த லீவு நாட்களை செலவழிக்க அவர்களுக்கும் உதவி செய்யுங்க. ஆங்காங்கே பிரயாணப்பட்டு செல்லும் போதெல்லாம் நல்ல பிரயாணங்களை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, மற்ற பிள்ளைகள் வருகிறவர் ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறோம். பிரேமாவுக்காக, சுதாவுக்காக, ஆண்டவரே இந்த ரெனிக்காக சுவாமி, இன்னும் சரோஜாவுக்காக, விஜிலாவுக்காக உடைய பாதத்துல வருகிறோம் சுவாமி. இந்த மக்களை எல்லாம் ஆசீர்வதியும். உடைய வசனத்தை ருசித்து பார்த்தவர்கள் சும்மா இருக்க முடியாது சுவாமி. தொடர்ந்து வந்து தியானிக்கிறதுக்கு அவங்க தடைகளை நீக்கி போடும். அவர்களை வர்றதுக்கு அவங்க எல்லாரும் கேட்டா வாஞ்சையா இருக்கும், ஆசையா இருக்கும். ஆனா இப்படி பிரச்சனைன்னு சொல்றத மாற்றுறதற்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னு சொன்னா, ஜெயம் கொள்ளுகிறவனுக்குத்தான் நீர் ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறீர். ஹெல்ப் அஸ் டு ஓவர்கம் அவர் ட்ரபிள்ஸ்லாம். உதவி செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாயில்லை. விஜயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா மருந்துகள்லாம் எடுத்துக்கிறீங்களா ஒழுங்கா? மருந்துல எடுத்துட்டு எனக்கு ஆபரேஷன் 2 தப்பா பண்ணாங்களங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த கணையத்தை கணையம் வீக்கமா இருக்கு. பித்தப்பை கல்லுன்னு போக கணையம் வீக்கமா இருக்கும்போது அவங்க உள்ள டியூப் விட்டு கணையத்தை டச் ஆயிடுச்சு. அதனால கணையத்தோட ஹெட் மட்டும் இருக்கனால பிளட் சீக்கிரம் நல்லா ஊறாதுங்க. அதனாலதான் அந்த இன்ஜெக்ஷன் போட போனாங்க. போன மண்டே ஒண்ணு போட்டேன், அதுக்கு முன்னாடி ஒரு டைம் போட்டேன். 2 இன்ஜெக்ஷன் போட்டேன். அது 3000 to 4000 ஆகுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். போட்டு வந்தோம்னா கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் வலி, ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா. அதனால போன வாரம் என்னால சுத்தமா எழுந்திருக்கவே முடியலைங்க. சரி. அதனால வர முடியல. அப்படியே அவங்க டாக்டர்ஸ் 2 தப்பா பண்ண ஆபரேஷனால இன்னைக்கு நம்ம கஷ்டப்படும். அதானே பாருங்களேன். நம்ம அப்ப டாக்டர் ஏன் பிளட் ஒருவேளை ஆபரேஷன் எல்லாம் நிறைய பண்ணி இருக்கிறதுனால
எங்காவது லீக்கேஜ் இருக்குமோ என்னவோங்கிற மாதிரி பிளட் டெஸ்ட் ஃபுல்லா பண்ணாங்க. ஆண்டவருடைய கிருபையில ஒண்ணுமே இல்ல. நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன், ஆண்டவரே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு. அதுல பாத்தீங்கன்னா ரிசல்ட் அனிமிக் தான் வந்துருச்சு. அப்புறம் கீரை நல்லா டெய்லி கீரை சாப்பிடுங்க, பீட்ரூட் சாப்பிடுங்க. அந்த சமயத்துக்கு வந்துங்க எடுத்து குடுக்கறதுக்கு பலன் இல்ல. இன்சுலின் எல்லாம் நல்லா சுரக்குதுங்களா, நான் எடுத்து கொடுத்தா அதுக்கு பலன் இல்லாதனால இன்ஜெக்ஷன் டேப்லெட்டுங்க. சரி சரி. நல்ல கீரைகள்லாம் நிறைய பழங்கள்லாம் சாப்பிடுங்க. சாப்பாட்டுலயே இம்ப்ரூவ் பண்றதுக்கு பாருங்க. மருந்து மாத்திரையை விட நம்ம சாப்பாடுகள்லயே இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனா ரொம்ப வீக்கா இருக்கறதுனாலதான் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. கொஞ்சம் தாங்கிக்கோங்க. சீக்கிரமா நல்லா ஜெபம் பண்ணுவோம். அது இல்லாம ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் உதவி செய்வார். சரியா? சோர்ந்துராதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மோட. அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் தைரியமா தான் இருக்கேன். சோர்ந்தெல்லாம் போலீங்க. இல்ல கர்த்தர்ன்னு நிறைய செய்யணும். நீங்க கர்த்தர் நம்மோட இருக்கிறாரு. அதனால நல்ல சுகத்தை இருந்தாலும் அந்த சமயத்துல ரொம்ப அழுகையா வரும். அந்த வலி தாங்க முடியாம இந்த நரம்பே கிடைக்காங்க. இந்த எத்தனை 2005 இருந்து இந்த ஆபரேஷன் தப்பா பண்ண இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு நரம்பே இருக்காது. அது குத்தும்போது பயங்கர வலியா இருக்கும். அது கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஹாஸ்பிட்டல் போனாலே பிரச்சனை தான். என்ன பண்றது? பயந்தாங்க. கர்த்தர் நம்மோட இருக்கார். சரியா? நான் ஜெபிச்சுக்கிறோம். நல்லா ஜெபம். தேங்க்யூ. அடிக்கடி தண்ணி குடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு தான் வாசிச்சேன். ஒரு நியூஸ் ரீடர் ஸ்டுடியோல உட்காந்து நியூஸ் வாசிக்க மயக்கம் போட்டு விழுந்துருச்சான். ஏன்னா அந்த உஷ்ணம் பொறுக்க முடியாம தொண்டையில தாகம் ரொம்ப அடிச்சு தண்ணி குடிக்க முடியாது. நியூஸ் வாசிக்க தண்ணி குடிக்க முடியாதுல்ல, அதனால குடிக்காம கீழே விழுந்துருச்சான். நான் நினைச்சேன், நீங்க எல்லாரும் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் தண்ணி குடிப்பேன். இனி நானும் கீழே விழுந்துட்டேன்னா என்ன ஆகுறது? சொல்லி இப்ப அட்டாக் ஆகுதுன்னு பேசுறாங்க. அதேதான். அந்த அம்மா பாவம் நல்ல நியூஸ் ரீடர் ஸ்டுடியோக்குள்ள உட்காந்துட்டு ஸ்டேர்ல அப்படியே சாஞ்சிருச்சு. ஏன்னா தண்ணி அடிச்சா தண்ணி நியூஸ் வாசிக்கும் போது தண்ணி குடிக்க முடியாதுல்ல, அதனால அந்த உஷ்ணத்தினாலே மயக்கம் போட்டுச்சு. சோ நம்ம தைரியமா தண்ணியா குடிச்சுக்கலாம். சரி, பாப்போம். பாய். நல்லா தண்ணியை குடிங்க, இளநீ குடிங்க, உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. ரொம்ப உஷ்ணம் வருது. பாய். அடுத்த வாரம்.